வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி செங்கம் தொகுதி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியாகும். இந்த செங்கம் தொகுதியில் அடங்கியுள்ள பகுதிகள் செங்கம் பேரூராட்சி, சின்ன கீழ்பட்டு, கீழ்பட்டு கிராமங்கள், மேல்பட்டு, அத்திப்பட்டு, பெருமூட்டம், நெல்லிவாய், புலியூர், கோட்டையூர், சதக்குப்பம் போன்ற பல கிராமங்கள் மற்றும் பேரூராட்சிகள் இந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய பகுதிகளாக உள்ளன. இந்த சட்டமன்ற தொகுதியில் இதுவரை நடந்து முடிந்த தேர்தல்களில் கிட்டத்தட்ட 6 முறை திமுக வென்றுள்ளது. 3 முறை அதிமுகவும், காங்கிரஸ் கட்சி 3 முறையும், தேமுதிக, ஜனதா கட்சி, பொதுநல கட்சி தலா 1 முறையும் தங்கள் வெற்றியை பதிவு செய்துள்ளனர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சார்ந்த கிரி என்பவர் 1,08,081 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 48.73% பெற்று வென்றுள்ளார். அவரை தொடர்ந்து அஇஅதிமுகவை சார்ந்த நைனாகண்ணு 96,511 வாக்குகளை பெற்று 43.51% பெற்று 2ஆம் இடத்தில் தோல்வியில் உள்ளார். 3வதாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வெண்ணிலா 12,080 வாக்குகளை பெற்றுள்ளார். 4வதாக தேமுதிகவை சார்ந்த அன்பு 2,769 வாக்குகளை பெற்றுள்ளார். நைனாகண்ணு அவர்களை கிரி அவர்கள் 11,570 வாக்குகள் கூடுதலாக வாங்கி வெற்றி பெற்றுள்ளார். இந்த செங்கம் தொகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள் வாக்கு சற்று அதிகமாக உள்ளது. இங்கு வன்னியர்கள் 30%, ஆதி திராவிடர்கள் 26%, முதலியார் 8% தங்கள் வாக்கு வங்கியாக உள்ளனர். இங்கு எலெக்ஷன் கமிஷனால் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்கள் 2,63,132. அதில் ஆண்கள் 1,31,226, பெண்கள் 1,31,906. 2021 பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 2,22,865. இதில் நோட்டுக்கு கிடைத்த வாக்குகள் 1,085. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இதில் முதல் இடத்தில் மக்களின் ஆதரவை பெற்று வென்ற கட்சி திமுக கிட்டத்தட்ட 38% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. 2வதாக மக்களின் ஆதரவை பெற்ற கட்சி அதிமுக, இது 24% ஆதரவை பெற்றுள்ளது. 3வதாக தமிழக வெற்றி கழகம், இது 22% ஆதரவை மக்களிடமிருந்து பெற்றுள்ளது. 4வதாக நாம் தமிழர் கட்சி 11% ஆதரவை பெற்றுள்ளது. இதர கட்சிகளுக்கு 4% ஆதரவை மக்கள் கொடுத்துள்ளனர். மீண்டும் மற்றொரு தொகுதியை அடுத்த பதிவில் காணலாம். அதுவரை காத்திருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.